வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கத்திரிக்காயோட துவரம்பருப்பு சேர்த்து கத்திரிக்காய் பருப்பு பண்ண போகிறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக குருமா இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஒரு தடவை இந்த கத்திரிக்காய் பருப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வேக வச்சுக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. பருப்பெல்லாம் நல்லா குழைய வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சுக்கணும். இதை நல்லா இந்த ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். அடுத்து இது கூட 2 பெரிய பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய், அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து 150 கிராம் கத்திரிக்காயை கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காயில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் உப்பு கலந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி போட்டதுனால இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதங்கட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். இந்த தக்காளியுமே நல்லா வதங்கி மேட்ச் ஆகி வரட்டும். அது வரையும் வதங்கிட்டு இருக்கட்டும். எப்பவும் போல் ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளியுமே நல்லா வதங்கி நசிச்சிருச்சு. அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அடுத்து இது கூட வேக வச்ச இந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துவரம்பருப்பை வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டோம்னா இந்த கத்திரிக்காய் பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி 1/4 கப் அளவுக்கு வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இது கூட ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் 7 நிமிஷம் போல் கொதித்து நம்மளுடைய கத்திரிக்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான கத்திரிக்காய் பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.